உலகின் உயரமான கிளிமாஞ்சோரோ உஹுரு சிகரம் ஏறி சாதனை படைத்தார். தமிழகத்தை சேர்ந்த 5 வயது சிறுவன் சிவவிஷ்ணுவிற்கு நடிகை குஷ்பு அன்பு முத்தம் கொடுத்து வாழ்த்தினார். ஆப்பிரிக்காவின் தான்சானியாவில் அமைந்துள்ள 19,340 அடி உயரமுள்ள கிளிமாஞ்சோரோ சிகரம் உலகின் உயரமான சிகரங்களில் ஒன்று. இந்த சிகரத்தை 5 வயதில் ஏறி உலகில் இளம் வயதில் இந்த சாதனை படைத்தார். 3வது குழந்தையாக விஷ்ணு பெயர் பதிந்துள்ளார். தமிழ் அட்வென்ச்சர் ட்ரெக்கிங் கிளப் சார்பாக முத்தமிழ் செல்வி தலைமையில் சென்ற குழுவினர் நவம்பர் 1ஆம் தேதி ஏற்றம் தொடங்கி 7 நாள் பயணத்துக்கு பிறகு சிகரத்தை வெற்றிகரமாக அடைந்தனர். இந்த குழுவில் விருதுநகர், காங்கேயம், கோவை, கடலூர், சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களை சேர்ந்த குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் பங்கேற்றனர். சென்னை விமான நிலையம் வந்தபோது உறவினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தற்போது ஹைதராபாத் விமானத்தில் வந்து இறங்கிய நடிகை குஷ்பு சிறுவன் விஷ்ணுவுக்கு அன்பு முத்தம் கொடுத்து பாராட்டினார். சென்னை செய்திகளுக்காக எஸ். பிரபு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க தமிழ்நாடோட யங்கஸ்ட் கிட்ஸ் 5 வயசுல இருந்து 7 வயசு, 10 வயசு, 12 வயசு, 13 வயசு அப்படின்னு 5 குழந்தைங்களோட சேர்ந்து அவங்களோட பெற்றோரும், யங்கஸ்ட் கேர்ள் அண்ட் யங்கஸ்ட் பாய் எல்லாரும் சேர்ந்து நம்ம கிளிமஞ்சாரோ சப்மிட் பண்ணியிருக்கோம்.
இது இந்திய வரலாற்றுலயே இத்தனை குழந்தைங்க ஒரே நேரத்துல போயிருக்க ஒரு வாய்ப்பும் கிடையாது. உலக அளவுலயும் ஒரு குழந்தை வேணா ட்ரை பண்ணோம், ஆனா அது முடிக்குமா முடியாதான்றது பெரிய கஷ்டம். அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல நாங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் போய் சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் பண்ணிட்டு வந்திருக்கோம். சிவவிஷ்ணு வந்து உலகத்துல 3வது இடத்தை பிடிச்சிருக்கான் 5 வயசுல கிளைம் பண்ணதுல. அடுத்து நம்ம தமிழ்நாட்டுல யங்கஸ்ட் கிட்டா வந்து 7 இயர்ஸ்ல வந்து பாரி வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இன்பா 10 இயர்ஸ், 12 இயர்ஸ்ல வந்து மனு சக்கரவர்த்தி. ஹீஸ் லிவிங் இன் வந்து ஆஸ்திரேலியா, பட் ஒரிஜினலி ஃப்ரம் கோயம்புத்தூர். இங்க வந்து ரோஷன் தாம்பரத்துல இருந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ரோஷனோட ஃபாதர், இவங்க வந்து பாரி இன்பாவோட ஃபாதர். இவங்க மகேஸ்வரி அண்ட் சக்திவேல். இங்க எல்லாருமே டீம் பக்காவா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ட்ரைலயே வந்து குழந்தைங்க சப்மிட் பண்றது பெரிய விஷயம். அதை வந்து நம்ம தமிழ்நாட்டு குழந்தைக்கு பண்ணியிருக்காங்க. இது ஏன் பண்றோம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்க குழந்தைகள் வந்து போதைப் பொருட்களுக்கு அடிக்ட் ஆயிட்டு இருக்காங்க, சோசியல் மீடியாவுக்கு அடிக்ட் ஆயிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில கஷ்டம்னா என்னன்னு தெரியணும், வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கணும், இயற்கையோட சார்ந்து பாடியை வந்து ஃபிட்டா வச்சுக்கணும் அப்படின்றத குழந்தைங்களுக்கு நாங்க கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல இருந்து நம்ம தமிழ் கடவுள் முருகரை கிளிமஞ்சர உச்சியில, அதுவும் பாபு சார் சொன்ன ஐடியா படி நாங்க முருகரை எடுத்துட்டு போய் உலகத்திலே உயரமான உச்சியில இன்னைக்கு தமிழ் கடவுள் முருகர் இருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுலயும் எங்களுக்கு. மேடம், இப்போ பெரியவங்கலாம் போகும்போது அந்த ஏரியா அந்த கிளைமேட் எல்லாம் அப்சர்வ் பண்ணிப்பாங்க. சின்ன பசங்க கூட்டிட்டு போக என்ன ரொம்ப குழந்தைங்க வந்து மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப ட்ரபிளா இருந்துச்சு. நாங்க கேட்டோம், அப்பயும் ரொம்ப அழுதாங்க முடியலன்னு சொல்லிட்டு. அப்பயும் நாங்க கேட்டோம், ரிட்டர்ன் போயிடலாமா, இல்ல நாங்களும் வரணும், நாங்களும் உச்சியை தொடரணும்னு குழந்தைங்க அழுதாங்க. சக்சஸ்ஃபுல்லி நாங்க கூட்டு போயிட்டோம். 7 நாள்ல வந்து நாங்க முடிச்சோம். விஷ்ணு, நீங்க கொஸ்டின் கேளுங்க. நீங்க எங்க போயிட்டு வரீங்க, என்ன அச்சீவ் பண்ணிட்டு வரீங்க? காலெல்லாம் வலிச்சு, கையெல்லாம் குளிச்சு, கண்ணெல்லாம் எப்படி இருந்தது அந்த இங்க ரூரல் கிளைமேட் அங்க எப்படி இருந்தது? நீங்க போனதுக்கு கிளைமேட் எப்படி இருந்தது? குளிரா இருந்துச்சா? ரொம்ப குளிரா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணீங்களா ட்ரிப்ப? எப்படி இருந்தது? கஷ்டமா இருந்ததா? எப்படி இருந்தது போறதுக்கு? கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்ப எப்படி போய் ஏறுனீங்க? கால் வலிச்சுதா? அழுதீங்கல்ல அங்க மேல? ஏன் முடிக்கணும்னு நினைச்சீங்க? உச்சியை தொடணும்னு ஏன் நினைச்சீங்க? சொல்லுங்க. தாயும் தாத்தாக்கிட்டையும் உதயங்கிட்டையும் அவார்ட் வாங்கணும். சிவவிஷ்ணு பேர் என்ன சொல்லுங்க? எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? பியானோ வித்யாசரம். பேர் பாரி. சத்தமா பேசு. எங்க போயிட்டு வரீங்க, என்ன அச்சீவ் பண்ணிட்டு வரீங்க? நான் வந்து கிளிமஞ்சாரோ போய் ஏறிட்டு வந்தேன். நான் வந்து உச்சியன்னு தொட்டுட்டு வந்தேன். கிளிமஞ்சரம் எப்படி இருந்தது உங்களுக்கு? ரொம்ப கஷ்டமா இருந்து, கால் வலிச்சது, கையெல்லாம் குளிருச்சு. அதுக்குன்னு வேண்டிய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டோம். எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க இந்த ட்ரிப்பை? நல்லா இருந்தது. மலை உச்சில போனா எப்படி இருந்தது உங்களுக்கு? மலை உச்சில ரொம்ப குளிரா இருந்தது. வேலை இந்த பக்கத்துல தெரிஞ்சு வேலை போய் நிக்கிறப்ப எப்படி இருந்தது உங்களுக்கு? ரொம்ப குளிரா இருந்தது. என்னென்ன பாத்தீங்க சுத்தி? எவ்வளவு ரொம்ப ஈஸியா இருந்ததா, கஷ்டமா இருந்ததா? இவ்வளவு போங்க ஃப்ரெண்ட்ஸா வந்திருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தது. உங்க பேருமா? உங்க பேர் சொல்லுங்க, ஸ்கூல் சொல்லுங்க. என் பேரு பாரி. நான் வந்து சத்வம் ஸ்கூல் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல. தனியா